ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு தான் பார்க்க போகிறோம். மோர் குழம்புல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி பண்ண போகிறது வந்து வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து வெண்டைக்காவை நல்ல நீளமாக நறுக்கிக்கலாம். நான் கட் பண்ணுற மாதிரி நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் வந்து ஆயில் சேர்த்துட்டு அது கூட நறுக்கி வச்சுருந்த வெண்டைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வதக்கி விட்டுட்டு அது கூடயே வந்து நம்ம கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கணும்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெண்டைக்காயும் நல்லா சால்ட்டு இறங்கியிருக்கும். ஸோ அதில் கூட சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா ப்ரௌன் கலரில், உங்களுக்கே தெரியும் வெண்டைக்காய் எவ்வளோக்குள்ளே வேகும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வெண்டைக்காவை வந்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது வெண்டைக்காவை வந்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நான் இன்றைக்கி வந்து 1/2 லிட்டர் தயிர் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து விக்ஸை வச்சு நல்லா விக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணிட்டு நல்லா விக்ஸை வச்சு நல்லா விக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து மோர் குழம்புக்கு வந்து ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து அதில் வந்து ஒரு கொத்து துருவின தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே இஞ்சி 2 துண்டு ஆட் பண்ணிக்கோங்க, சின்ன துண்டாட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட அப்புறம் ஸ்மால் சைஸில் ஆனியன் 1 ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஒன்றா போட்டு லைட்டாக தண்ணி விட்டு கொரன்னு அரைச்சி கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி இருக்கணும் பேஸ்ட்டு. ஸோ இப்போ அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து கலக்கி வச்சுருந்த தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மோர் குழம்புக்கான மசாலா தயாராகிடுச்சு. இப்போ இதுக்கு தாளிச்சம் பண்ணிட வேண்டியது தான். அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா கடன்னு பொரிஞ்சு வந்த பிறகு அது கூடயே 1/2 ஸ்பூன் ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் நல்லா முறுமுறுன்னு பொரிஞ்சதுக்கப்புறம் அது கூட 2 காஞ்ச வத்தல், கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து 2 ஸ்பூன் பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு வந்து பெருங்காயத்தூள் நிறைய போடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பெருங்காயத்துக்கு அப்புறம் வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காவை ஆட் பண்ணிவிட்டு கலக்கி வச்சுருந்த தயிரை வெண்டைக்காய் கூட ஆட் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மேலே டெக்கரேஷனுக்கு கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு இறக்கிற வேண்டியதான். சுட சுட மோர் குழம்பு ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். டாட்டா, பை பாய்.